துபாய்க்கு போன அந்த ட்ரிப்பில் மட்டும் கிட்டத்தட்ட 88 பேர் போனாங்க. யார்? நம்ம தம்பி ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் போன அப்படின்னு தெரில, சபரீசன் ஃப்ரெண்ட்ஸு, உதயநிதி ஃப்ரெண்ட்ஸு, கிருத்திகா ஃப்ரெண்ட்ஸு, செந்தாமரை ஃப்ரெண்ட்ஸு, இது போக பேர குழந்தைங்க, யூசி, இன்னொரு 4 அதிகாரிங்க. டூர் மாதிரி ஜாலியாக போயிட்டு என்ன தைரியத்துல சார் இப்படி கிளம்புறாங்க? யாருமா 22 ஆட்சிக்கு வந்த புதுசுல அப்போ 22ல் அதிமுக பொழந்துக்கிட்டு கிடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? அதிமுக இனி எழுந்திருக்காது என்று இவர்கள் நம்பினார்கள். அது மட்டும் இல்ல, திமுக மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்த நேரம். அந்த டைம்ல நீங்க மட்டும் தான் அதை விமர்சனம் பண்ணி பேசுனீங்க. திமுகவின் ஆணவம், துபாய் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல உங்க மேல மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்துச்சு. நல்லாட்சி நாயகரை போய் இப்படி பேசுகிறாரே காழ்ப்புணர்ச்சியோடு என்று சொன்னார்கள். நான் 22ல் நான் பேசுனது ஒன்று உண்மைன்னு நீங்க சொல்லுதா? கரெக்டா அந்த டூர்ல இருந்து தான் உங்களோட விமர்சனத்தை ஆரம்பிக்கிறீங்க. மே 22 ஒரு வருஷம் முடியுது கரெக்டா? ஆமா, அந்த ஹனிமூன் பீரியட் முடியுது அப்படி சொல்லிட்டு உங்க விமர்சனத்தை ஆரம்பிக்கிறீங்க. 88 பேர் கவர்மெண்ட் செலவில் தனி விமானம் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போய் பிரிட்ஜ் கலிஃபா டவரை சுற்றி பார்க்குறது, ஏஆர் ரஹ்மான் ஸ்டுடியோவுக்கு போய் பார்க்குறது, துபாய் எக்ஸ்போவில் போய் சுற்றி பார்க்குறது, இதுக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டான்? யார் அப்பா கொடுத்துட்டு? மக்கள் வரிப்பணம் ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் கவனமாக செலவு பண்ணணும். புரியுதா? அந்த இறந்து போனாங்களே தூய்மை பணியாளர் வரலட்சுமி, அவங்க கட்டுற வரி போன்றவர்கள், அவர்களை போன்றவர்கள் கட்டும் வரியெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி இந்த இதில் நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்க. அதை எடுத்துக்கிட்டு நீ ஊர் சுற்றி பார்க்க போவீங்களா? துபாய்க்கு போன அந்த ட்ரிப்